உற்சாகம் தரும் ஊக்க கதைகள். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல ஆல்வின்னு ஒரு குட்டி அணில் இருந்தது. ஆல்வின் எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பு. காலையில சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு ஏய் இன்னைக்கு நாள் சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு பாட்டு பாடிட்டே ஓடி ஆடி விளையாடும். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து காலையில 7 மணி ஆகியும் காடே இருட்டா இருந்தது. ஏன்னா அன்னைக்கு நம்ம சூரியன் மாமா போர்வைய போத்திட்டு தூங்கிட்டாரு. இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா எந்திரிச்சா என்ன அப்படின்னு போர்வையை இழுத்து மூடி தூங்கிட்டாரு. சூரியன் வராததால பறவைகள் எல்லாம் கூட்டை விட்டு வெளியே வரல. மலர்கள் எல்லாம் மலரவே இல்ல. காடே ஒரு மாதிரி சோம்பேறியா அமைதியா இருந்தது. இத பார்த்த நம்ம ஆல்வின் அணிலுக்கு கோபம் வந்துருச்சு. நேரா சூரியன் மாமா தூங்குற மலை உச்சிக்கு ஓடி போய் தன்னோட குட்டி குரல்ல, சூரியன் மாமா சீக்கிரம் எந்திரிங்க. நீங்க வரலன்னா இந்த உலகமே இருட்டா இருக்கு. எல்லாரும் சோம்பேறியா தூங்கிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் எந்திரிங்க அப்படின்னு கத்தி கூச்சல் போட்டுச்சு. ஆல்வினோட சத்தத்தை கேட்டு முழிச்ச சூரியன் மாமாவுக்கு மத்தவங்க எல்லாரும் தன்னை நம்பிதான் இருக்காங்கன்னு புரிஞ்சது. அடடா, நான் தூங்குனதுனால இந்த உலகமே சோம்பேறி ஆயிடுச்சே அப்படின்னு உணர்ந்த சூரியன் டக்குன்னு போர்வையை விளக்கிட்டு, தோ வந்துட்டேன் அப்படின்னு பிரகாசமா சிரிச்சுக்கிட்டே மேல வந்தாரு. அவ்வளவேதான். சூரியன் வந்த உடனே பறவைகள் எல்லாம் கீச் கீச்னு பாட ஆரம்பிச்சது. பூக்கள் எல்லாம் அழகா சிரிச்சது. காடே சுறுசுறுப்பாகிடுச்சு. சூரியன் மாமா ஆல்வின் அணில பார்த்து, தேங்க்யூ ஆல்வின், காலை நேரத்துல சுறுசுறுப்பா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நீ புரிய வச்சுட்ட அப்படின்னும் பாராட்டுனாரு. காலை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. நம்ம காலையில சீக்கிரமா எந்திரிச்சு சுறுசுறுப்பா இருந்தா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே பாசிட்டிவா சூப்பரா மாறும். எனவே நாளையில இருந்து எல்லாரும் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே சுட்டி அணில் ஆல்வின் மாதிரி சீக்கிரமா எந்திரிக்கணும், சரியா? உற்சாகம் தரும் ஊக்க கதைகள்.